அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பாபு பேசுகிறேன், எழுத்தாளர் மற்றும் அச்சக உரிமையாளர். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அரசியல்னாக்கா இப்போ 13ஆம் தேதி வாக்கெடுப்பு நடந்தது இல்லையா தமிழக சட்டமன்றத்தில். அதில் விஜய் வாஸ் உதயநிதி, இதுதான் பேசுகிறேன். உதயநிதி அரசியலில் சீனியரு, விஜய் அரசியலில் ஜூனியர், ஆனால் வயசில் மூத்தவர். உதயநிதியோட அப்பா மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறாததுனால அவர் எதிர்கட்சி தலைவராக ஆக முடியல. அதனால உதயநிதியை எதிர்கட்சி தலைவராக ஆக்கிட்டாரு. நிறைய சீனியர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் விட்டு இவரை போய் செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பேசுவார் அப்படின்றது நான் உட்பட நிறைய பேருக்கு கேள்வி. நானும் அப்படிதான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு முதிர்ச்சியான தலைவர், அதாவது மு.க. ஸ்டாலினே அந்த அளவுக்கு பேசுவாரா அப்படின்ட்டு அழகா நிறுத்தி நிதானமா கேள்வி மேல கேள்வி கேட்டு முதலமைச்சரையே திணறடிச்சாரு. அங்க வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப அற்புதமா கேள்வி கேட்டாரு. ஏன்னா அவங்க 1,70,00,000 வின் பண்ணியிருக்காங்க, இவங்க லூஸ் பண்ணவங்க 1,50,00,000, அப்புறம் லூஸ் பண்ணவங்க எல்லாரதையும் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல இருக்கு விஜய்க்கு எதிராக. ரொம்ப நல்ல பாயிண்ட்டு, சரிங்களா? அதை நம்ம நல்லா வாட்ச் பண்ணோம். அப்புறம் இந்த ஆளுங்கட்சிக்கு, இப்போ இருக்கிற விஜயோட ஆளுங்கட்சிக்கு ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபேவரட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்க இப்போதான் வந்திருக்காங்க, ஆரம்பத்திலேயே ரொம்ப நெருக்கதெல்லாம் வேணாம், அவங்க ஆளட்டும். அப்போதான் திமுகவும் விஜய் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும், மக்களும் உணரணுன்றது தான் அவரோட எண்ணம். அதை புரிஞ்சுக்கிட்டேன். கீதாஞ்சலி டிவி நேயர்களுக்கு நடுநிலையோடு செயல்படும் எங்களது நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இப்போ திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னா, இப்போ தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன், வேற யாரும் பொறுப்பேற்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அது தப்பு. அவர் பொறுப்பேற்க தேவையில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்தாரு. எப்பவுமே திமுகவை யார் தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா மக்கள்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், மாவட்ட செயலாளர்களோட மோசமான செயல்பாடு. அது ஆதாரத்தோடு நிறைய பேர் வச்சிருக்காங்க, நான் உட்பட. அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்க. அதுதான் திமுகவோட தோல்விக்கு, உண்மையான தோல்விக்கு காரணம். அதே மாதிரி ஸ்டாலினா எடப்பாடியா ரேஸ்ல வரும்போது ஸ்டாலின் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் லெவலில், அதாவது நிறைய ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் சொல்கிறதுன்னா செலக்ட் பண்ணுறது யாருன்னா ஸ்டாலினை தான் செலக்ட் பண்ணுறாங்க, எடப்பாடியை இல்லை. ஏன் எடப்பாடியை இல்லை அப்படின்னா, அது ஏன் அவர் டவுன் ஆகுறாருன்னா, இப்போ ஒரு 25 பேர் விஜய்கிட்ட போயிருக்காங்கல்ல, அவங்களோட செயல்பாடு தான். அவங்களோட செயல்பாடு மோசம்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள், எனக்கு பழக்கம் இருக்குது, நான் நிறைய முதலாளிகளோட மீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாரோட ஆட்சி உங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது, அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கே ஆட்சியில் அசௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சௌகரியமாக இருக்குது திமுகன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே மு.க. ஸ்டாலின் ஏமாந்துட்டாருன்னா, மூத்த பத்திரிகையாளர் யாருன்னாக்கா இந்து ராமு, அப்புறம் பேர் சொல்ல விரும்பல நான், சில ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, அப்புறம் மூத்த பத்திரிகையாளர்ன்ட்டு நிறைய வயசானவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம். குறிப்பாக ரவீந்திர துரைசாமி, அவர் 2 பேரை சொன்னார். மு.க. ஸ்டாலின் 45-50க்கு மேலே % ஓட்டு வாங்குறாருன்ட்டு. அடுத்தது சீமா நின்று அடிக்கிறார், உட்கார்ந்து அடிக்கிறார், படுத்து அடிக்கிறாருன்னாரு. 2 பேருமே தோத்து போயிட்டாங்க. இது உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் அடியோ இல்லையோ, அந்த ரவீந்திர துரைசாமிக்கு ரொம்ப அடி. அவர் எங்க ஃபீல்டு ஒர்க், நிறைய பேர் ஃபீல்டு ஒர்க்கே பண்றது இல்லை. நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 பேரை சந்திப்போம்.
100 கீழே இருக்கிற ஆளையும் சந்திப்போம், நடுவில் இருக்கிற ஆளையும் சந்திப்போம், மேலே இருக்கிற ஆளையும் சந்திப்போம். நாங்கள் கேட்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஆட்சி நல்லது பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களா. இவங்க வெறும் பேப்பர் பேனா எடுத்துன்னு கூகுளை எடுத்துட்டு வெறும் டிவிலேயே சுற்றி 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 பேசி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டாரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு வேலை செய்யுதுன்னு. ஏன்னா இவங்க எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க, பேப்பர்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். ஐயோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோலாம் தேவையே இல்லை. நீங்க செஞ்சதை சொல்லியே போதுமானது ஓட்டு வாங்கியிருக்கலாம். சலிப்பு தட்டுற அளவுக்கு பேசினது தான் தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். புதிய வரவு விஜய் அவர் ஒன்றும் சிங்கிள் மெஜாரிட்டியில வந்துடல. தீய சக்தி, ஊழல் சக்தி, 2 சக்தியும் சேர்ந்து தான் அவர் ஒரு சக்தியை ஆட்சி அமைக்கிறாரு. பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல அரசியல் தகவல்களை பேசுவோம். நன்றி, வணக்கம். கீதாஞ்சலி டிவி நேயர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.